சாலையில் செல்லும் போது மக்களிடம் பர்ஸ்களை திருடுவது, நகை திருடுவது உள்ளிட்ட திருட்டையெல்லாம் தற்போது மிஞ்சும் அளவிற்கு அதிகரிக்கும் திருட்டு செல்போன் திருட்டு. இந்த செல்போன் திருட்டில் அகமதாபாத் நகரத்தில் திருடும் திருடர்கள் நூதன முறையை கையாண்டுள்ளனர். ஒவ்வொரு தொழிலையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதைப் போல செல்போன் திருட்டையும் நேர்த்தியாக செய்த 2 பேரை அகமதாபாத் போலீசார் கைது செய்தது எப்படி? அகமதாபாத் நகர குற்றப்பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சூரத்தைச் சேர்ந்த அவினாஷ் மகதோ மற்றும் ஷியாம் குருமி ஆகிய 2 கைது செய்துள்ளனர். இந்த 2 பேரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் எத்தனை செல்போன்கள் திருடினார்கள், எவ்வளவு விற்பனை செய்தார்கள் என்பதை தாண்டி இந்த திருட்டு தொழிலை எவ்வாறு அவர்கள் மேற்கொண்டார்கள் என அளித்த வாக்குமூலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐடி நிறுவனத்தைப் போன்று வேலைக்கு செல்பவர்களுக்கு பயிற்சி அளித்து நேர்த்தியாக தொழிலை கற்றுக் கொடுத்து மாதச் சம்பளம் வழங்கும் வகையில் இந்த திருட்டு தொழிலை அரங்கேற்றியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருட்டு தொழிலில் சேர்பவர்களுக்கு முதற்கட்டமாக கூட்ட நெரிசலில் எவ்வாறு செல்போன்களை சிக்கிக்கொள்ளாமல் திருடுவது என 45 நாட்கள் பயிற்சி அளித்து எந்த வகையான செல்போனை திருடுவது என்றும் பயிற்சி அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாது டார்கெட் வைத்துக்கொண்டு மாதம் எவ்வளவு செல்போன்களை திருட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் திருட வேண்டும் என்றும், இதற்காக மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் தரப்படுவதாக சிக்கிய செல்போன் திருடர்கள் கொடுத்த வாக்குமூலம் போலீசாரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. இதற்கும் ஒருபடி மேலே போய் செல்போன் திருடும் பகுதிகளுக்கு அருகிலேயே வாடகைக்கு வீடு பிடித்து கொடுத்து தங்கும் வசதியும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என செல்போன் திருடுவதற்கு அளிக்கப்பட்ட வசதி குறித்தும் சிக்கிக் கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவினாஷ் மற்றும் ஷியாம் 2 ஜார்க்கண்டில் கூலி தொழிலாளர்களாக வேலை பார்த்து வருகிறார்கள். இவர்களது சகோதரர்கள் பிண்டு மற்றும் ராகுல் ஆகியோரை குஜராத் பகுதிகளில் திருடுவதற்கு பயிற்சியளித்து ஈடுபடுத்தி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருடிய செல்போன்களை அருகிலுள்ள கடைகளில் விற்காமல் பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு கடத்தி விடுவதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் 2 பேர் சென்று பொதுமக்களிடம் செல்போன்களை திருடுவதாகவும், மற்றொரு நபர் பையுடன் ஓரிடத்தில் நின்று கொண்டு திருட்டு செல்போனை வாங்கி மறைத்து வைத்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர். கூட்டத்தில் திருடுபவர்கள் உடனடியாக பை வைத்திருக்கும் அந்த நபரிடம் செல்போனை கைமாற்றி தப்பி விடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இதில் யாரேனும் ஒருவர் மாட்டிக்கொண்டாலும் மற்றவர்கள் தப்பிக்கும் வகையில் திட்டம் போட்டு செல்போன்களை பொதுமக்களிடமிருந்து திருடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுபோன்று அகமதாபாத், காந்திநகர், வதோதரா, ராஜ்கோட் ஆகிய பகுதிகளில் செல்போன்களை திருடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இவர்கள் மீது 19க்கும் மேற்பட்ட செல்போன் திருட்டு புகார்கள் பல பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலும் OnePlus மற்றும் ஐபோன்களை திருடர்கள் அதிகம் திருடுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிடிபட்ட திருடர்களிடமிருந்து 58 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 29 ஐபோன்கள் மற்றும் 9 OnePlus போன்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.